சார், 3 விதமான அறிக்கைகள். நான் உங்களுடைய வேளாண் பாதுகாப்பு சங்கத்தோட அறிக்கை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அறிக்கையும் அன்புமணி ராமதாஸினுடைய அறிக்கையும் நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து பேசலான்ட்டு. எந்த தகவல் உண்மையானது சார்? சத்தியம் தொலைக்காட்சிக்கு நெறியாளருக்கும் வணக்கம். மத்திய புள்ளியியல் துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அறிவித்திருப்பது உண்மை. 2024-25 ஆண்டுக்கு வேளாண்மை துறை மட்டுமே 0.9% வீழ்ச்சி அடைப்பதாக சொல்கிறார்கள். தோட்டக்கலைத்துறையோ மற்ற பிற துறைகளை பற்றியே சொல்லவில்லை, ஒன்றி வேளாண் துறையை மட்டும் சொல்கிறார்கள். அதுக்கான காரணமும் சொல்லப்படுகிறது. நீர் திறப்பு செய்ய முடியவில்லை, அடிக்கடி நீர் திறப்பு 3 தடவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் ஏக்கர் குருவி சாகுபடியில் 3 லட்சம் ஏக்கர் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டது. 3 முறை பாசனத்துக்கு தண்ணீர் இல்லாமலும் 1 முறை மழை பாதிப்பினாலும் பாதிக்கப்பட்டதால் தான் இந்த நிலை என்பதை அதே புள்ளியியல் துறை கூறுகிறது. இந்த சைமன்டேஷன் நேரத்திலேயே கூட இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக அவருடைய அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிற ஆண்டுகளை விட 9.65% வளர்ச்சி கூடுதலாக ஏற்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு கூறுகிறது. குறிப்பாக இது பெருமைப்படுகிற அளவில் அவர்கள் சொல்லுவது தனி நிதிநிலை அறிக்கை. உண்மைதான். நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒன்றிய அரசு ரயில்வே துறை பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டாக மாற்றிவிட்டது. ஆனாலும் கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 5வது ஆண்டு வரை தனி நிதிநிலைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்னவாயிற்று என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. நெல் குவிண்டால் 2500, கரும்புக்கு 4000 என்று சொன்னார்கள். அதை 2021 ஆட்சிக்கு வந்த பொழுதே கொடுத்திருந்தால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் நெல்லுக்கு, கரும்புக்கு 5000 கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அது பற்றி அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. கூடுதல் நிதி, கூடுதல் திட்டம் என்று சொல்கிறார்கள். ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு இன்மையிலும் இவர்கள் இப்படியான நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் அறிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. 5 ஆண்டுகளில் 1,94,076 கோடி புது திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக பெருமைப்படுகிறார்கள், பாராட்டத்தக்கது. இன்னும் சொல்லாமல் இந்தியாவிலே கொய்யா, தேயிலை, தக்காளி, பூக்கள் இவைகளெல்லாம் அதிக உற்பத்தி ஆவது தமிழ்நாட்டிலே பாராட்டக்கூடியது தான். 88 தடுப்பணைகள் கட்டிருக்கிறார்கள், பாராட்டக்கூடியது தான். அதேபோல் சராசரி ஒன்று சொல்கிற சராசரி இந்த 5 ஆண்டுகளிலே 4 ஏக்கருக்கு மேலே ஒரு ஊராட்சியில் சராசரி 4 ஏக்கருக்கு மேலே நாங்கள் சாகுபடி பரப்பை அதிகரித்திருக்கிறோம். நான் 12,000 ஊராட்சி கணக்கு போட்டு அரசாங்கம் சொல்கிறது. அதேபோல் 500 இது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 500 பேருக்கு மேலே ஒரு ஊராட்சியிலே புதிய விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறது. உண்மைதான். இதெல்லாம் புள்ளி விவரங்கள். அரசாங்கத்தின் புள்ளி விவரம் என்பது கட்டிச்சோறு. அதை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. கட்டிச்சோரை விட வடித்த சோறில் தான் சுவை இருக்கும், கட்டிச்சோறில் இருக்காது. ஆகவே இந்த கட்டிச்சோரை கொண்டு வளர்ச்சி என்பது விவசாயிடம் ஏற்பட்டிருப்பாக சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒட்டுமொத்தமான வளர்ச்சி என்பது அல்ல. ஒவ்வொரு விவசாயிக்கும் வளர்ச்சி இருக்கிறதா? குறிப்பாக சென்ட்ரல் கிரைம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிற ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுகளே, இந்திய குற்றப்பதிவு ஆவணம். தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் விவசாய தற்கொலை பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்தியாவின் பல மாநிலங்களில் என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்றீங்க இல்லையா? என்சிஆர், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோனுடைய ரிப்போர்ட். அது இன்றைக்கு பதிவு இல்லை, அதனால் தெரியல. ஒட்டுமொத்தமான வளர்ச்சி இல்லை இந்தியாவிலே. ஒட்டுமொத்தமான வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு விவசாயினுடைய வளர்ச்சி என்ன? அப்படி நல்ல ஒரு ஆட்சி அல்லது சிறந்த ஆட்சி, சிறந்த பயன் என்றால் நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், மெக்ஜாம் புயல், அதே போல் பெஞ்சல் புயல் ஏற்பட்ட 12 மாவட்டங்கள் 18 மாவட்டங்கள் ஏற்பட்ட புயலுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கப்பட்டது? ஒன்றிய அரசு கூட சரியாக கொடுக்காமல் இருக்கலாம். இவர்கள் கொடுக்காத விவசாயிகள் பாதிக்கத்தானே செய்யும். அவர்கள் சொன்னார்கள் 3 மடங்கு உற்பத்தி 2 மடங்கு லாபம் என்று சொன்னார்கள் ஒன்றிய அரசு. ஆனால் எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதில்லை. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது? ஒன்றிய அரசினுடைய உதய் மின் திட்டத்தை இவர்கள் அமலாக்குகிறார்கள். அது விவசாயிகளுக்கு பாதகமானது. அதே போல் மணல் குவாரி, அது பெரிய அளவுக்கு கொள்ளை நடக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது. தூர்வாருவது என்பதன் பெயராலே பணத்தை தூர்வாரப்படுகிறது ஒழிய வாய்க்காலை தூர்வாரி என்பது மிகப்பெரிய குறைவு. இப்படியான நிலைகள், மானாவாரி புஞ்சை பயிர்கள், அதை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை சிறுதானிய ஆண்டு என்று அறிவித்தது சென்ற ஆண்டை. ஆனால் மானாவாரிகளுடைய உற்பத்தி பெருக்குவதற்கு, அதை கொள்முதல் செய்து விநியோகம் செய்வதற்கான திட்டங்கள் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அரசாங்கம் செய்ய தவறியது என்று சொல்லப்போனால் ஒவ்வொரு விவசாயம் பயன்பெறுகிற அடிப்படையில் என்ன செய்திருக்கிறார்கள்? குறிப்பாக
கடன் எல்லா விவசாயிக்கும் கிடைப்பதில்லை. 11% விவசாயிகளுக்குத்தான் கடன் கிடைக்கிறது. அதே போல் நெல் கொள்முதலை செய்வதற்கான முறையில் எல்லா இடங்களிலும் எல்லா பொருளையும் கொள்முதல் செய்வது கிடையாது. சரி, எல்லா பொருளையும் கொள்முதல் செய்ய கிடையாது. ஆகவே இப்படியான பல பாதிப்புகள் இருப்பது இது நான் எல்லாமே சாதனையாகிவிட்டது, எல்லாம் வெற்றி அடைந்து விட்டது என்று தமிழ்நாடு அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை நாங்கள் கொஞ்சம் சுருக்கி ஒரு 3 பக்கத்தில் பிரிண்ட் எடுத்துருக்குறோம். அது சரியான ஃபாண்டில் பிரிண்ட் எடுத்திருந்தால் அது ஒரு 5-6 பக்கம் வந்திருக்கும் அந்த அறிக்கை. சரிங்களா? ஆமாம். அதில் வந்து எத்தனாவது பாயிண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா 2, 3, 4, 5 ஒரு 6வது 7வது பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இந்த திட்டத்தில் மட்டும் 10,187 கிராம ஊராட்சிகளில் 786 கோடி ரூபாயில் 47,286 ஏக்கர் தரிசு நிலங்கள் மீள் சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. இதில் அது இல்லாமல் 213 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தையுடன் ஈனாமோடு இணைக்கப்பட்டு 6,636 கோடி ரூபாய் மதிப்பிலான 22.71 லட்சம் மெட்ரிக் டன் விளைபொருளுடைய வர்த்தகம் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்திருக்குது. இதன் மூலமாக 19 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். நான் இந்த இடத்துல இந்த கணக்கையும் இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ கணக்கின்படி 19வது மானியமாக பிரதான் மந்திரி கிசான் சம்மானுடைய நிதியை பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை இங்கே 19 லட்சம் தாங்கிறதுனால இந்த 19 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர்னா என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த விவசாயிகளும் பயனடைந்துள்ளனர் தான் இது அர்த்தமாக பொருள்படுகிறதுங்க. எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அது உண்மையல்ல, தவறான கணக்கு. கணக்கு தவறு. கிசான் சம்மான் ஃபண்டை பெறுவதே என்பதே குத்தகை விவசாயிகள் கிடையாது, லேண்ட் ஓனருக்கு மட்டும்தான். ஏசி போடுங்க. அரசு ஊழியர்களுக்கு கிடையாது, அரசு சிப்பந்திகளாக இருந்தால் கிடையாது. வடிகட்டிய நிலையில் தான் அந்த 2000 என்பது கிசான் சம்மான் ஃபண்டை வழங்கப்படுகிறது. அந்த எண்ணிக்கைப்படி நீங்கள் சொல்வது தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கொடுப்பதாக சொல்கிறார். இது நல்ல முறைகள் அல்ல. ஓகே, விவசாயிகளுக்கு முழு பயன் கிடையாது.